நான் கவிஞன் எதுவும் இல்லை, ஆனாலும் அழகே உன்னை பார்த்தேன் மயங்கி போனேன், கவிதை அருவியாய் வழியுதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ராஜன் போஸ், சினிமா இயக்குனர். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லாஸ்ட் கன். போன வீடியோல ஒரு டாக்டர் பார்த்தீங்க, இந்த வீடியோல ஒரு மியூசிக் டைரக்டர் பாருங்க. இதெல்லாம் ஒரு குழப்பா. தனானா தா நனா தனானா தானதானா தனனனானா தனனா தனனா. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. இந்த டியூன் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயா, நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? நான் வெளியே இருந்தேன், அப்படியே மைண்ட்ல ஏறிச்சு. கோவிந்தா கோவிந்தா. புரியல. திருப்பதி போயிட்டு வந்தேங்க. நான் ஒரு லிரிக்ஸ் ரைட்டர். அப்படின்னா? பாடலாசிரியர். ஓ, ஆசிரியரா? ஸ்கூல்ல நடத்துறீங்க? இல்ல சார், பாட்டு எழுதுவேன். எத்தனை படத்துக்கு பாட்டு எழுதிருக்கீங்க? படத்துக்கெல்லாம் எழுதலைங்க, நாட்டுப்புற பாடல்கள் எழுதிருக்கேன். அப்புறம் கானா பாட்டு. கானானா பாட்டு, அது ஹிந்தி. ஆனா கானா பாட்டுன்னு சொல்லி கேவலமா எழுதுறாங்க. அதை விடுங்க, நீங்க நினைச்சா என்ன பாடல் ஆசிரியரே ஆக்கிடலாம். நினைச்சிடுவோம். நான் ஒரு டியூன் தரேன், அதுக்கு ஒரு 4 வரி எழுதி காட்டு, அப்புறம் பாத்துக்குவோம். அது ஓகேங்க. நீங்க சிச்சுவேஷன் மட்டும் சொன்னீங்கன்னா. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அங்க கதாநாயகன் ஒரு அழகான பொண்ணை பார்த்து பிரமிச்சு போயிடுறான். சரிங்க. அந்த பொண்ணு தான் கதாநாயகி. சரிங்க. இதான் டியூன். தனானா தா நனா. அதான் தெரியுமே. தனானா தா நனா தனானா நனா தானனானா தானனானா தனனா தானனா. நீங்க உள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வெளியே நின்றுக்கிட்டு பாட்டே எழுதிட்டேன். இதை பாருங்க, படிக்கவா? படிங்க பாப்பா. நான் கவிஞன் எதுவும் இல்லை, ஆனாலும் அழகே உன்னை பார்த்தேன் மயங்கி போனேன், கவிதை அருவியாய் வழியுதே. मैं शायर तो नहीं मगर हंसी, जब से देखा मैंने तुझको मुझको शायरी आ गई. ஏடா குரங்கு 50 வருஷம் முன்னே வந்த ஹிந்தி படம் பாபி, அதனுடைய ஹிட்டு பாட்டு இது. நியூ ஜெனரேஷனுக்கு அது தெரியாது. நீ அதை பயன்படுத்துறியா? ஏங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பு.